இங்க தண்ணி கேன் போடுற ஒருத்தனுக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க பாடியில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஸ்பெஷல் பவர் இருக்கும். அப்படி அவன் அங்க விளையாடிட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணோட கையை பிடிச்சு பார்த்ததும் அவளோட ஒரு விரல் ப்ரோக் ஆகி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல இருந்த ஒரு பையன் கிட்ட அவன் சாப்பிட்டுட்டு இருந்த ஐஸ்கிரீமை வாங்கி அந்த குச்சியை எடுத்து அந்த குட்டி பொண்ணோட விரல்ல வச்சு அவன் ஹேர்ல மாட்டி இருந்த ரப்பரை எடுத்து ஒரு ஸ்பிளிண்ட் மாதிரி கட்டி விடுறான். அதுக்கப்புறமா அவகிட்ட டாக்டர் ஃபீஸ் 5 ரூபான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். அப்போ அவளோட அப்பா அங்க வந்ததும் வேகமா அவ அங்க இருந்து போறான். அவ போறப்ப மறக்காம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்கன்னு அவன் சொல்லி அனுப்புறான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவ விரல்ல கட்டியிருந்த ஸ்பிளிண்ட பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அது எக்ஸாக்டா டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி கரெக்டா மாட்டி இருக்கும். கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் விரல எடுக்கிற கண்டிஷனுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் அவங்கள சிடி ஸ்கேன் எடுக்க சொல்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த குட்டி பொண்ணு திரும்பி பாக்குறப்ப அவன் அங்கேயும் தண்ணி கேன் போட வந்திருக்கான். அவனை பார்த்து அவளோட அப்பா அவன் கிட்ட பொண்ணோட விரல காப்பாத்தினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. திடீர்னு அந்த டைம்ல அவருக்கு பயங்கரமா இருமல் வருது. அதை பார்த்ததும் அவன் அது அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு கண்டுபிடிக்கிறான். உடனே அவரோட டெஸ்ட்ல கைய வச்சு அவன் டெஸ்ட் பண்ணப்ப சடனா அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனோட கையை தட்டி விட்டுறாரு. ஆனா அவன் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் சொன்ன மாதிரியே திடீர்னு அவளோட அப்பாவுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததால எமர்ஜென்சி வார்டு ஃபுல்லா பேஷண்ட்ஸ் நிறைஞ்சு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு டாக்டர் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம்னு பாக்குறான். ஆனா டாக்டர்ஸ் எல்லாரும் பயங்கர பிஸியா இருக்காங்க. இவளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் அவன் அங்க மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். கடைசியா ஒரு லேடி டாக்டர் வர்றாங்க. ஆனா அவங்களுக்கும் சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸ்னு புரியல. அப்போ அவன் அமைதியா அங்க வர்றான். அவங்க லிப்ட்ல போறப்ப சடனா அவளோட அப்பா மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ டாக்டர் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸை எடுக்க ஓடுறாரு. உடனே அவன் அவரோட நெஞ்சில கை வச்சு அவரோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பாக்குறான். அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிய வருது. ஆனா டாக்டர் அங்க வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாத தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு. அதை பார்த்து அவன் உடனே அவரோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு டாக்டர் கிட்ட பதட்டத்துல சொல்றான். ஆனா டாக்டர் அவனை கண்டுக்காம தப்பான ட்ரீட்மெண்ட்டையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கோபத்துல அந்த டிவைஸை ஓங்கி தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவன் சொன்ன மாதிரியே சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவன் சொன்ன ட்ரீட்மெண்ட்டையே பண்றாங்க. இப்போ அவரோட ஹார்ட் பீட்டும் வந்துருது. ஆனா அவன் அர்ஜென்ட்டா அவருக்கு ஆபரேஷனும் பண்ணணும்னு சொல்றான். அப்போ டாக்டர்ஸ் எல்லாரும் எமர்ஜென்சி வார்டுல பிஸியா இருக்காங்க. அதனால இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது, அவரை இனிமே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த குட்டி பொண்ணு அவனால மட்டும்தான் அவ அப்பாவை காப்பாற்ற முடியும்னு அவன் கிட்ட கண்கலங்கி வந்து நிற்கிறான். ஆனா அவன் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் இல்லாததால அவன் ஆபரேஷன் பண்ணுனா சட்டப்படி குற்றம்னு எதுவும் பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்புறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு அவனோட கையை பிடிச்சி அவ கிட்ட இருந்த ஒரே ஒரு காயினை அவன் கிட்ட ஃபீஸ்ன்னு வச்சுக்க சொல்லி என்னோட அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கண்கலங்கி நிற்கிறான். அதை கேட்டதும் அவன் மனசு உருகி ஆபரேஷன் ரூமுக்குள்ள போயிட்டு ஆபரேஷனையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அவரை காப்பாத்திடுறான். ஃபைனலா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சந்தோஷமா வெளியே போறான்.